Yeah, whoever கேள்விதான் கேள்வி. முதலமைச்சரோட அழைப்பு எதற்காக? தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்பாற்றுவதற்காக. இந்த இஷ்யூ ஏன் வந்துச்சு? மத்திய அரசு தொகுதி மாற்ற மசோதா ஒன்று எடுத்துகிட்டு வர விரும்புகிறாங்க அப்படின்றது அது ஒரு ரகசியமே கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதை எடுத்துகிட்டு வந்தால் தமிழ்நாட்டின் பங்கு குறைக்கப்படும், தமிழ்நாட்டின் குரல் அமுக்கப்படும், இதை தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்கும். இதை பற்றி எல்லா கட்சியும் சேர்ந்து ஆலோசனை செய்து என்ன முடிவெடுக்கணும், தமிழ்நாட்டின் சுதந்திரத்தையும் உரிமையையும் காப்பாற்றுவதற்காக அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு கூட்டம். இப்போ நீங்கள் சொன்ன கட்சிகள் எல்லாமே தமிழ்நாட்டு கட்சி தானே, தமிழ்நாட்டு மக்களுக்காக தானே அவங்க போராடணும். ஸோ இதில் காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுக, தாவேக, திமுக என்ற வேறுபாடே கிடையாது. நாங்கள் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுப்போம் ஒன்றாக அப்படின்றதுக்காக தான் இந்த கூட்டம். ஸோ இதை ஏன் புறக்கணிக்கிறாங்க அப்படின்றது நீங்கள் அவங்கள தான் கேட்கணும், என்ன கேட்க முடியும். சார், இப்போ அனைத்து கட்சி கூட்டம் தான், இது அனைத்து கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு தானே பேசணும், எதுக்கு எம்பிக்களை கூப்பிட்டு பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. மசோதா எங்கே வருது? நாடாளுமன்றத்தில். இருந்தாலுமே கூட தலைவர்களோட கருத்துக்களையும் அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்து பேசுவதில் என்ன தயக்கம் முதல்வர் அப்படின்னு? இல்லை, அனைத்து கட்சி தலைவர்களாக வந்து நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா வரப்போகுது. நாடாளுமன்ற உறுப்பினர்களோட ஆலோசனை செய்ய வேண்டும். அது தலைவர்களும் இருக்கலாம். எங்களுடைய மாநில தலைவர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கூட. அவங்க கட்சி தலைவர் இல்லைன்னா நிச்சயமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அந்த கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க தலைவரோட பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து நாடாளுமன்றத்தில் நம்ம எந்த பொசிஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு இது ஒரு ஒரு விவாகரத்துக்காக தான் இந்த மீட்டிங் கூப்பிட்ருக்காங்க. ஸோ இதில் என்ன கன்ஃபியூஷன் என்னன்னு எனக்கு புரியலையா? காங்கிரஸ் பண்ணுறது ஸ்டேட் டைவர்ஷன் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டை அன்புமணி வச்சிருக்கிறாரு. ஏன்னா வாழ்வாதாரத்துக்கே தண்ணி பிரச்சனை இருக்கும்போது அதுக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் இப்போ தொகுதி மறுவரைக்கு கூட்டுறதுக்கு என்ன அவசியம் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டுருக்கிறாரு. பாருங்க, யார் என்ன ஏதோ கேட்கலாம், அதுக்கெல்லாம் பதில் கொடுத்துட்ருக்க முடியாது. இப்போ நான் கேட்குற கேள்வி என்ன, உண்மையா இல்லையா மத்திய அரசு ஒன்றிய அரசு இந்த மசோதாவை எடுத்துகிட்டு வர விரும்புகிறாங்களா இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மை. அது தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்குமா இருக்காதா? இருக்கும். தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்கணுமா பாதுகாக்கக்கூடாதா? பாதுகாக்கணும். அதில் எல்லா கட்சிகளும் ஒன்றாக ஒரு குரல் கொடுக்க வேண்டுமா கூடாதா? வேண்டும். இதில் கவனம் செலுத்தாமல் ஏன் மற்றதெல்லாம் எது டைவர்ஷன்? இப்போ திடீர்னு வேறு காவேரி பிரச்சனை இருந்தால் நிச்சயமாக அதுக்கும் செய்யுங்க, அதையும் ஏன் சேர்க்குறீங்க? இது இப்போ வரப்போகிற மசோதா. திங்கட்கிழமை நாங்கள் போனோம் டெல்லிக்கு, பாராளுமன்றம் கூட்டப்படும், என்ன செய்ய போகிறாங்க? ஸோ அதுக்கு உடனே நம்ம ஒரு பொசிஷன் எடுக்கணுமா கூடாதா? ஆகையால் இந்த மீட்டிங் கூட்டப்பட்டுள்ளது. இது ஏன் கட்சி பேர் இழுக்கிறீங்க, வேறு இஷ்யூஸ் பேர் இழுக்கிறீங்க? ஸோ இதுலேருந்து எங்கள் தலைவர் ராகுல் காந்தி என்ன சொன்னார்? அவர் இங்கே சென்னை வந்தபோது ரொம்ப தெளிவாக சொன்னார், இந்த மசோதாவை நேரடியாகவோ மறைமுகமாகவோ யார் சப்போர்ட் செஞ்சாலும் அவங்க தமிழ்நாட்டின் 21 இந்த கால எட்டப்பன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னார். அதனால தான் இது வந்து அவ்வளோ பெரிய சீரியஸான இஷ்யூ. இதை வந்து நம்ம வந்து பொலிட்டிக்கல் ஆகக்கூடாது. தமிழ்நாட்டுக்காக எப்படி காவேரி தமிழ்நாட்டின் பிரச்சனையோ அதே மாதிரி இதுவும் தமிழ்நாட்டின் பிரச்சனை. ஸோ ஆகையால் இது வந்து இப்போ திங்கட்கிழமை வரப்போகுது. ஸோ ஆகையால் இது வந்து இம்மீடியட்டாக இதுக்கு
எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு குரல் எழுப்ப வேண்டும். இப்போ புறக்கணிச்சிருக்காங்க திமுக அதிமுகலாம், புறக்கணித்த கட்சிகளுக்கு என்ன சொல்றீங்க? ஏன்னா 20 எம்பிக்கள் மட்டும்தான் இன்னைக்கு கலந்துக்க போறாங்க, நீங்க உட்பட. மீதி இருக்கவங்கலாம் புறக்கணிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில இருந்து 57 எம்பிக்கள் இருக்காங்க, ஆனா 20 பேர் மட்டும்தான் வந்து கலைவாணர் அரங்கத்துல பங்கெடுக்க போறாங்க. மீதி இருக்கக்கூடிய 37 பேரும் இந்த கூட்டத்துல பங்கெடுக்க போறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் ஏன் அந்த கேள்வி நீங்க கேட்கணுமா கேட்கக்கூடாதா? ஏன் புறக்கணிக்கிறாங்க? என்ன பயமா? பாஜக ஆட்சினா பயமா? ஏன் இல்லை இது வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்கணுமா வேண்டாமா? நான் தான் சொன்னேன், கேட்டேன். ஸோ ஏன் புறக்கணிக்கிறாங்கன்னு நீங்கள் அவங்களுக்கு கேட்கணும் இல்லையா? அதுக்கு காரணம் தெளிவாக யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதுலேருந்தே ஏதோ தெரியுது என்ன நடக்குது, மறைமுகமாக என்ன நடக்குது. திமுக பிஜேபியை சப்போர்ட் பண்ணுது. ஸோ அந்த கேள்வி நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். இப்போ நாங்கள் என்ன இல்லை நான் என்ன கேட்குறோன்னா, அறிவாலயம் இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், ரொம்ப சிம்பிளான கேள்வி. டீலிமிட்டேஷன் 2வது வாட்டி வந்தால் ஏப்ரல் மாதத்தில் வந்ததுக்கும் இப்போதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லையா? காவிரி தண்ணி வேணும், கரெக்ட். மேகதாத்து வரக்கூடாது, கரெக்ட். அதெல்லாம் வந்து சீசனல் ப்ராப்ளம். இது நம்ம தலையெழுத்தையே மாற்ற போகிற ப்ராப்ளம். அடுத்த 75 வருஷத்துக்கு சார் சொன்ன மாதிரி நம்ம நார்த் இந்தியாவுக்கு அடிமையாயிடுவோமா அப்படிங்கிற பயம் இருக்கிற ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமுக்கு திமுகவின் நிலைப்பாடு என்ன? ஏன்னா தேமுதிமுகவுக்கு இது ஓட்டு கிடையாது, லோக்சபாவில் தான் ஓட்டு. லோக்சபா ஓட்டில் இருக்கிறவங்க வெறும் திமுக மட்டும்தான் இதை புறக்க நினைக்கிறாங்க. பிசிகே வராங்க, கம்யூனிஸ்ட் வராங்க, அவங்களுக்கு தான் ஓட்டு இருக்குது. இதில் ஓட்டு இருக்க ஒரே கட்சி அன்புமணிக்கு ஓட்டு கிடையாது, ஒன்றும் பேசிகிட்டு இருக்கிறோம். தேமுதிகவுக்கு ஒரே ஒரு ராஜ்யசபா மெம்பர் பேசலாம். லோக்சபாவில் ஓட்டு இருக்கிறவங்களில் திமுக என்ன நிலைப்பாடு இருக்குது? டீலிமிட்டேஷனை 50% கொடுத்துட்டாங்கன்னா திமுக பிஜேபியோட போகுதா? ஏன்னா இந்த வாட்டி அவங்க ஜெயித்த சீட்டில் கூட இஸ்லாமியர் மக்களோட ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க. இஸ்லாமிய மக்களுக்கு திமுக என்ன செய்தி சொல்லுது? இவ்வளோதான் என் கேள்வி. இது தமிழ்நாட்டு இஸ்லாமிய மக்களுக்கு மட்டும் கிடையாது, ஆல் இண்டியா. அசாமில் என்ன நடந்ததுன்னு திமுகவுக்கு நல்லா தெரியும். இப்போது காயிதே மில்லத் காலத்துலேருந்து இஸ்லாமியருக்கு பேசின திமுக இஸ்லாமியர்களுக்கு என்ன சொல்ல போகிறாங்க? இவ்வளோதான் இந்த கேள்வி. நான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு புது பாராளுமன்ற உறுப்பினர் பல மந்திரிகளை சந்திப்பார்கள், சந்திக்க வேண்டும். எந்த பொறுப்பு நான் ஏதாவது பொறுப்பில் இருக்குன்னு ஏதாவது அறிவிக்கை வந்துச்சா? யாராவது எதாவது பார்த்தீங்களா? செய்தி யாரோட என்ன வேணாம் போடலாம், எதாவது அறிக்கை வந்துச்சா? இல்லை இல்லையா? ஏன்? ஸோ இதெல்லாம் என்ன தேவையில்லாத இது, அதில் எதுவுமே கிடையாது. நான் வந்து தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக பாராளுமன்றத்தில் செயல்படுகிறேன். இந்த அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீம் ஓட எஸ்சி குழந்தைங்களுக்கு விசா பிரச்சனை, அதையும் நான் எடுத்தேன் நேற்று. அது வந்து பிரிட்டிஷ் யூகே ஹை கமிஷனர், டெபுட்டி ஹை கமிஷனரை சந்தித்து எடுத்தேன். அந்த மாதிரி ஒரு பாராளுமன்ற கலாச்சாரம், ஒரு பாராளுமன்ற ஒரு இது ட்ரெடிஷன் இருக்குது, நாங்கள் சந்திக்கிறோம். இதில் தேவையில்லாத இதெல்லாம் நம்ம டைவர்ட் பண்ண வேணாம். இப்போ முக்கியமான விஷயம், சட்டமன்றத்தில் எல்லா கட்சியும் ஒரு தீர்மானம் நேற்று போட்டாங்களா இல்லையா? என்னது? தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வரி மத்திய அரசிலிருந்து அது கொடுக்க வேண்டும் அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? அது எங்கே முடிவெடுக்கிறாங்க? பாராளுமன்றத்தில். ஏன்னா வரி சம்பந்தப்பட்டது எல்லாமே வரி